வரலட்சுமி சரத்குமாரின் அதிரடி ஆக்ஷன் நடிப்பில் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் திரைப்படம் சபரி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. சினிமா விகடன் நேரில் வணக்கம். நான் ஜியோ பேசிட்டு இருக்கேன். சுந்தர் சி அவருடைய டைரக்ஷன்ல அரண்மனை பிரான்சைஸோட அடுத்த திரைப்படமா அரண்மனை 4 திரைப்படம் இன்னைக்கு வெளியாயிருக்கு. படம் எப்படி இருக்கு அப்படின்றதான் ஆடியன்ஸ் கிட்ட நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. மூவி சூப்பர். படம் சூப்பர் ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு. படம் உண்மையிலேயே நல்ல ஒரு என்டர்டெய்னர். செமையா இருக்கு. காமெடி படம் நல்லா இருக்கு. யோகி பாபி காமெடி நல்லா இருக்கு. ஃபேமிலி பசங்களுக்காக தான் வந்தோம். நல்லா இருக்கு. பார்க்கலாம். படம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. ஃபன்னா இருக்கு படம். காமெடியா ஃபேமிலியோட பார்க்கலாம். இது யோகி பாபு சூப்பரா இருந்துச்சு. ஸ்டோரி டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்க. ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்க. பாருங்க நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன விஷயங்கள் பர்టిక్యులரா பிடிச்சிருக்கு? அன்பே சிவம்க்கு அப்புறம் சுந்தர் சி படத்துல கிளாமர் இல்லாம இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். சுத்தமா படத்துல இல்ல. கடைசியில பாட்டுல தான் கிளாமர். அது பேர் போடும்போது தான் போடுறாங்க என் கிரெடிட்ல. அதுக்கு எந்திரிச்சு வந்துடலாம். மற்றபடி கிளாமர் இல்லாம அன்பே சிவம்க்கு அப்புறம் ஒரு சுந்தர் சி படம். காமெடி பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப் நல்லா போச்சு. படத்துல வந்து எல்லாமே தான் நல்லா இருக்கு. படம் ஓகே, நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம் ஒன் டைம். நல்லா தான் போகுது. எதுவுமே இல்லை, கிரிஞ்செல்லாம் எதுவுமே இல்லை, நல்லாவே போகுது. ரொம்பவே நல்லா இருக்கு. காமெடி லைட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மற்றபடி டிபிக்கல் சுந்தர் சி மூவி தான். எப்படி இருக்கும் அரண்மனை அதே மாதிரி தான் இருக்கு. ஐயா ரொம்ப போர் ஐயா. எனக்கு பிடிக்கலன்றதோட ஓகே பார்க்கலாம். பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம எப்படின்னா எப்படி அரைச்சமாவே தான் அரைச்சிட்டு இருக்காங்க. பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா 1-2-3 என்ன அரைச்சாரோ இந்த 1-2-3 என்ன அரைச்சாரோ அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு 4 பண்ணலான்னு பண்ணியிருக்காரு. வேற ஒன்றும் பெருசா இல்லையா. படத்தை பேயே காமிக்கல ப்ரோ. யூஸ்வலா பேய் படம்னு சொல்லிட்டு பேய் ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த படத்துல வந்து பாகுன்னு ஒன்று வச்சிருக்காங்க. இதுல பேயும் இருக்கு பாகம் இருக்கு. பேய் வர்சஸ் பாகுங்கிறது புதுசா இருக்கு. யூஸ்வலா ஹாலிவுட் ஷோஸ் அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் ஒரு தீய சக்தியை வச்சுட்டு அதோட பெரிய தீய சக்தி வரும்போது இந்த தீய சக்தி அதை பார்த்து பயந்து ஓடுங்கிறதெல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த படத்துல வந்து அதை வந்து தமிழ் சினிமாவுக்கு காமிச்சது வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. யோகி பாபு சுந்தர் சி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. யோகி பாபு அந்த அளவுக்கு காமெடி இல்லை. செகண்ட் ஹாஃப்ல ஓரளவு பரவாயில்ல. அது ஆக்சுவலாக எப்பவுமே சுந்தர் சியோட அந்த டைமிங் காமெடின்னு ஒன்று இருக்கும். அது இதில் இருந்தது. ஸ்க்ரீன் பிளே வந்து அவருக்கு எப்பவுமே நம்மளுக்கு ரொம்ப பெருசாக லாக் அடிக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்க மாட்டார். அதுமே நல்லா இருந்தது. அரண்மனையில் வந்து அந்த ஹாரர் ஃபீல் பயங்கரமாக இருக்கும். நம்மள யோசிக்கவே முடியாது. அது செகண்ட் தேர்ட்ல அது மிஸ் ஆன ஃபீல் இருக்கு. பட் இந்த படத்தில் அது கரெக்டாக கொண்டு வந்திருக்காரு. அந்த த்ரில்லிங்கான விஷயம்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குப்பா. என்ஜாய் பண்றது கட்டாயமா பார்க்கலாம். அரண்மனை பார்ட் 1, 2, 3 எல்லாமே 4th வந்து தனி ரகமாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக ஃபேமிலியோட பார்க்கலாம். சம படமாக இருக்குது. சென்டிமெண்ட் சீன்ஸும் சரி, கிளைமேக்ஸும் சரி, இன்ட்ரோல் சீனும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்குது. கெஸ்ட் ரோல்லாம் எதிர்பார்க்கல. சிம்ரன்லாம் வருவாங்கன்ட்டு ரிவீல் பண்ணுறேன். கிளைமேக்ஸ் வேற லெவலாக இருக்குது. ப்ளஸ் என் கார்டு போட்டோன்னே கிளம்பிடாதீங்க. 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. படம் வந்து 2024 ஃபர்ஸ்ட் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா கமர்ஷியலாக வந்து அந்தளவுக்கு படம் பக்காவாக இருக்குது. ஃபேமிலியை வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் திகிலாகவும் இருக்குது. எல்லாமே செட் ஆகுது படத்தில். வந்து எங்கேயுமே கிளாக்னு சொல்ல முடியாது. அரண்மனை பிரான்சைஸ் அப்படியே அதே டெம்ப்ளேட் தான் ஃபாலோ ஆகுது. பட் ஃபேமிலியோட பார்க்கலாம். அதே தான். பட் அதில் வந்து எப்பவுமே ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு ஆத்மா தான் பழி வாங்குற மாதிரி வரும். பட் இதில் அது இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. வேற ஒரு ஆத்மா இதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி. பட் அதை சொல்கிற விதம் நம்மளால ஏற்றுக்கிற அளவுக்குமே இருந்தது. அரண்மனை ஃப்ரான்ச்சைஸை கம்பேர் பண்ண அரண்மனை 1 அதுக்கப்புறம் இந்த படம் வச்சுக்கலாம். மற்ற 4 கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து காமெடி எல்லாமே நல்லா இருந்தது. பட் இதில் காமெடி மற்ற 2 பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதை நல்லாவே பண்ணியிருக்காங்க. காமெடி வச்சு ரசிக்கிற வச்சுட்டாங்க. அதே மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுட்டு ஸோ இப்போ யார் கெட்டவங்கிறத கண்டுபிடிக்கிறதே வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு இதுவாக போயிட்டுருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு சிலது கெஸ் பண்ணாலும் ஒரு சிலது கெஸ் பண்ண முடியாத மாதிரி மாற்றி இருக்கும்போது நம்ம வந்து ஆடியன்ஸ் வந்து படத்தில் இன்வால்வ் ஆகிறோம். அரண்மனையிலே வித்தியாசமானது போல. ஓகேங்களா. பேய் கான்செப்ட் எல்லாமே காமன் தான். ஆனால் அதோட சென்டிமெண்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். படம் கம்பேர் பண்ணும்போது அவெஞ்சர்ஸ் மல்டியூனிவர்ஸ் எல்லாம் வரும். ஆனால் அது நல்லா இருக்குது. கடைசியாக கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு வச்சு சாங்ஸ் படத்தோட பார்க்குறப்போ ஓகேவா இருந்துச்சு. பட் எனக்கு என்னமோ அந்த தமிழா கூட அவங்க கொடுத்த வாய்ஸ் எல்லாம் பெருசாக மேட்ச் ஆகல. பட் பிஜிஎம் நல்லா பயங்கரமாக இருந்தது. அவரோட ஒர்க்கில் பிஜிஎம் ரொம்பவே நல்லா இருந்தது. அம்மனா பொசிஷன் தான் மெயின் கேரக்டர். அவங்க தான் அட்லீஸ்ட் வந்து சென்டிமெண்ட் படம். அம்மா வந்து பிள்ளைங்களை எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே டெம்ப்ளேட் தான். அதில் மாற்றமே இல்லை. ஆனால் கதை வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்த்து நமக்கு ஒரு அரண்மனை 3 ஃப்ளாப் ஆனதால நமக்கு அது மறந்துட்டோன்னு தோணுது. அரண்மனை 2 ஒரு ஃப்ளா இது இருக்குல்ல அதே தான் வருது பக்காவா. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தெரியுது. ஃபுல்லாகவே கதை வந்து அதில் புதுசாக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்கு ப்ரோ. அது அந்த அம்மா சென்டிமெண்ட் சாங் ஒன்று ஒரு ஜோன்ஸ் அது செம்மையாக இருக்குது. நல்லா பிளேஸ் பண்ணுற இடமும் நல்லா இருக்குது. ஓகேங்களா. கடைசியாக சூப்பராக இருக்குது படம். லாகு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல் பிளாக் அங்கே ஒரு லாக் இருக்கு. பட் செகண்ட் ஹாஃப் அப்படியே விரும்பி போயிட்டு கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கரமாக போச்சு. ஏன்னா நம்மள பயமுறுத்திட்டே இருந்தது. செகண்ட் ஆஃப் அது என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு சொல்லணுன்றதுக்காக ஸ்டோரிக்குள்ளே போனால கொஞ்சம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்மளுக்கு ஸ்லோவாக ஃபீல் பண்ணிச்சு. பட் அதையும் தாண்டி படத்தோட கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. உங்களுக்கு பிக்கப் ஆகிறதுலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு சஸ்பென்ஸில் என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு இருக்கும். அது நல்லா இருக்கு. படத்தில் அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ் 3ல் இது செம்மையாக இருக்குது. 4வது வேற ரகமாக இருக்குது.
பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஒரு லேக் மாதிரி போவோம், ஏன்னா நம்மளுக்கு கதை ஸ்டார்ட்டாக புரியல, அதனால ஒரு லேக் தெரியும். அதுக்கப்புறம் விருப்பா போற எல்லாமே பக்காவா இருந்து கடைசி இந்த 10 நிமிஷம் சீக்வன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது பக்காவா இருந்துச்சு. அரிப்படம் மாதிரி இருந்துச்சு, அந்த விறுவிறுப்பா போகும் பாத்தீங்களா. அந்த மாதிரி வந்து நம்ம அந்த சாமி எல்லாம் நேரில் அந்த பழைய காலத்து காப்பாங்க பாத்தீங்களா, பூத்த பெருசா வந்து அந்த மாதிரிலாம் கொண்டு போயிட்டு நம்மளுக்கு அந்த மிஸ்டேக்கே தெரியல. இப்போ இதே வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி சாமி வரும் அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. ஆனா இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து போனதால அந்த மிஸ்டேக்கே தெரியல, நம்மளுக்கு வந்து பக்காவா இருந்துச்சு எல்லாமே. எனக்கு நிறைய காமெடி சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலாகட்டே எனக்கு சினிமாவில் காமெடி பிடிக்கும். காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆனது நல்லாவே பிடிச்சிருக்கு. யோகி பாபு காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. யோகி பாபு, கோவை சரளா, அது டோட்டலாக ஒரு டெல்லி கணேஷ், அதுக்கப்புறம் லோலுசபா சேஷு, விடிவி கணேஷ், இவங்க எல்லாம் காம்பினேஷன் வச்சுட்டு இப்போது ஒரு டோட்டல் காமெடி இல்லாமல் அங்கங்கே நிறைய இடத்துல இன்சர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த காமெடி சீன்ஸு, கோவை சரளா கண்ணடிக்கிறது, அது வந்து அவங்களோட மேனர்ஸமாக இருக்கும், அவங்க அறியாமல் வர்றது. அதனால மற்றவங்க வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் எல்லாமே அந்த காமெடியோட சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விடிவி கணேசன், யோகி பாபு காமெடி நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அவங்க கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல எனக்கு கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருந்தது. காமெடி எங்கேயுமே சரியா இதாக இல்லாத மாதிரி இருந்தது. பார்க்கலாம், டைம் பாஸ் பண்ணலாம் வந்து. சரி, அரண்மனை 3 கம்பேர் பண்ண தேவை, அரண்மனை 2 அதுக்கப்புறம் அரண்மனை 4 அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா 3 அவாய்ட் பண்ணிடலாம். அது ஒரு 3 படம் கொடுத்துருக்கலாம். இது பக்காவா இருந்துச்சு. அதில் அவர் தான் பாராட்டணும். அவர் தான் படத்தில் ஒரு பாதி ப்ளஸ்னே சொல்லலாம். ஏன்னா வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்து நமக்கு அவங்க ஸ்டேஜ் அந்த ஆர்ஆர் சீனில் உட்கார வச்சிருக்காங்க. மியூசிக்கும் சரி பக்காவா இருக்கு. கடைசியில் ஒரு மியூசிக்கில் கேமியா பண்ணிருக்காங்க. சிம்ரன் கேமியா வேற, மியூசிக்கில் ஒரு கேமியா வந்துருக்குது. அதை நீங்கள் பார்த்தா தெரியும். அது வேற லெவல் கேமியா வந்துருச்சு. எதிர்பார்க்காத ஒரு கேமியா வந்துருச்சு. எல்லாம் கை தானாங்க. அது வந்து செமையாச்சு. சிம்ரனோட இதுவும் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக சுந்தர்சி தமனா 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எமோஷனலாக நிறைய கனெக்ட் ஆச்சு. தமனா வந்து அந்த குழந்தைங்களை காப்பாற்றுற சீன் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. முன்னதுக்கப்புறம் அவங்க என்னங்க வராங்க, லாஸ்ட் ஒரே சாங்கு தான் வராங்க. அவங்க வந்து அவங்களோட நடிப்பு நடன வித்தையை காட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் குஷ்பு மேடம் வராங்க, அவங்களும் ஒரு நடன வித்தையை காட்டிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பப்போ அவங்க சீனில் வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. அந்த லாஸ்ட் ஒர்க்கு, அந்த சாஜிக்கு லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. அந்த சாமி மேட்ரு சில சீன்லாம் பார்க்கும்போது ஐயோ ஒரு திருவிழாவில் என்னனாலும் நடக்கும், ஐயோ ஒரு சாமியை பார்த்தா நம்மளே கையெடுத்து கும்பிடணும், அந்த மாதிரி அதை பார்க்கும்போது உண்மையாக வியப்பாக இருந்தது. எல்லாமே சூட்டாக இருக்குது. ஓகேங்களா, ஃபன்னும் சரி, எல்லாமே மற்ற படத்தில் மொக்கையாக இருக்கும், சும்மா வைக்கணுன்ற. ஆனால் இந்த படத்தில் ப்ளீஸ் கரெக்டாக டைம் நல்லா எடுத்து பண்ணியிருக்காங்க. சிம்ரன் டான்ஸ் செம்ம, குஷ்பு செம்ம காம்போ நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் செம்ம. படத்தில் ஹாரர் எஃபெக்ட், ஏன்னா முன்னாடி 2 பாட்டுலையுமே வந்து கிளாமர் தான் பெருசாக இருந்தது, டபுள் மீனிங் டயலாக் அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் இதில் வந்து அது மிஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக பிளாட் எடுத்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ரொம்ப டெரிஃபிக்காக ஹாரரை கொண்டு போயிட்டாரு. செகண்ட் ஹாஃப் ஸ்டோரி வைஸ் காமெடியுமே நல்லா இருந்தது. விஎஃப்எக்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க. பெட்டராக பண்ணியிருக்காங்க. முன்னாடி விட கம்பேர் பண்ணும்போது கன்வின்சிங்காக இருந்தது. போதும், ஒரு பேய் படத்துக்குரியதே இருந்தது. நல்லா இருந்தது. அரண்மனை 4 படத்தோட ஆடியன்ஸோட ஒப்பீனியன் தான் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க. உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சினிமாக்களை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரலட்சுமி சரத்குமாரின் அதிரடி ஆக்ஷன் நடிப்பில் அனில் கட்ஸ் இயக்கத்தில் கணேஷ் வெங்கட்ராம், மைம் கோபி, சுனைனா மற்றும் பலர் நடித்த சைக்காலஜிக்கல் த்ரில்லர் திரைப்படம் சபரி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.